ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனுக்கு எப்படி ஃபில்லிங் ஒர்க் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை துணியில் ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓரலாக ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் மேலே இந்த இடத்துல அகலமாகவும் கீழே இந்த இடத்துல குறுகலாகவும் இருக்கும். நம்ம சாட்டின் ஸ்டிச், நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சாட்டின் ஸ்டிச்சில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சில்க் த்ரெட்டாக இருந்தால் இந்த இடத்துல இப்படி ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டிச், அடுத்து ஒரு லாங் ஸ்டிச், அடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஷார்ட் ஸ்டிச் லாங் ஸ்டிச் அப்படின்னு போட்டு ஃபில் பண்ணிட்டு வருவோம். அப்போ அந்த இடம் வந்து கரெக்டாக ஃபில் ஆகும். ஆனால் நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணும்போதோ, பீட்ஸ் யூஸ் பண்ணும்போதோ, கட்தானா யூஸ் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஃபில்லிங் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச் அப்படின்னு போட முடியாது. ஸோ அது வந்துட்டு எல்லாமே லைனாக தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஜர்தோசி தேவையோ அந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அடுத்த லைனில் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஜர்தோசி எடுத்து அடுத்து இந்த லைனில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி எந்த இடத்துக்கு எவ்வளோ அளவுக்கு ஜர்தோசி தேவை அப்படிங்கிறத பார்த்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி கீழே வர அளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இந்த இடம்லாம் வந்து பெரிய பெரிய ஜர்தோசி வைக்கணும். இந்த இடத்துல வந்து குட்டி ஜர்தோசி வைக்கணும். இந்த இடத்துல அதை விட கொஞ்சம் பெரிய ஜர்தோசி அந்த மாதிரி அளவு பார்த்து வைக்கணும். இப்போ இந்த இடத்துல வரும்போது அப்படியே சைஸ் சின்னதாகிட்டே போகுது பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஜர்தோசியும் சின்னதாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்டிச்சஸ் போடணும். இதுவே நீங்கள் பிகினராக இருந்தால் ஃபஸ்ட்டு மிடில் லைனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மிடில் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனாக வந்து ஒரு சைடை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க. இப்படி இந்த ஒரு சைடில் லைனாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இங்கே எண்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் லைனாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இதில் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நான் வந்து துணியில் போட்டு காட்டுறேன். இப்போ நான் துணியில் இந்த ஃப்ளவர் ஷேப் வரைச்சிட்டு அதுக்கு வந்து சரி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்போ ஃபில்லிங் ஒர்க் கொடுத்தாலும் அது எம்போஸ்ட் எஃபெக்டில் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த கோராவை ஒரு 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வரைஞ்சிருக்க அந்த ஃப்ளவரில் 3 பெட்டல்ஸ் இருக்கிறதுனால நான் ஒரு 3 பீஸுக்கு கோரா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோராவை நம்ம ஃபஸ்ட்டு இப்படி குறுக்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பெட்டல்ஸ்க்கு நடுவில் ஒரு கோரா தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா எம்போஸ்டாக தேவை அப்படின்னா நீங்கள் டபுளாக கோரா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது 2 லைனுக்கு நீங்கள் கோரா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பெட்டலில் கோரா வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எண்டு நாட் போட்டு அடுத்த பெட்டலுக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இங்கே ஒரு லாங் ஸ்டிச், மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் இன்னொரு கோரா வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் இந்த இடத்துல இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே போய் அடுத்த பெட்டலுக்குள்ளே வந்து திரும்ப இந்த சென்டருக்கு வந்துட்டு இன்னொரு கோரா வச்சு ஸ்டிச் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால நரம்பு வெளியில் தெரியலங்கிறதுனால கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இதுவே நீங்கள் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் தனித்தனியாக எண்டு நாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் சாதி யூஸ் பண்ணி ஃபில்லிங் ஒர்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லூப் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஜர்தோசிக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஜர்தோசி மூவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சைட் மட்டும் லாக் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ஜர்தோசி லைட்டாக மூவ் ஆகும். அதனால் இப்படி லெஃப்ட் சைடில் ஒரு லாக்கு, ரைட் சைடில் ஒரு லாக் அப்படி போட்டுட்டு இங்கே மேலே லாங் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மேலேருந்து உள்பக்கமாக வந்து ஜர்தோசி வர மாதிரி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ஜர்தோசி வெளியிலேருந்து உள்ளே, இன்னொரு ஜர்தோசி உள்ளேருந்து வெளியே, அந்த மாதிரி டைரெக்ஷன்ஸில் மாற்றி ஸ்டிச் பண்ணாதீங்க. ஃபினிஷிங் அவ்வளோ கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஃபில்லிங் ஒர்க்கை நீங்கள் நார்மல் நெடலில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஜர்தோசி எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பெட்டல் வந்து மேலே டாப்லேயும் கீழே பாட்டம்லேயும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்குது. அதனால் நான் ஒரே அளவு ஜர்தோசி எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது என்னுடைய ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். பெட்டலினுடைய அளவு மாறும்போது, ஷேப் வந்து மாறும்போது நம்ம வேறு சைஸில் ஜர்தோசி வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் ஒரு லைட்டாக கொஞ்சம் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் இந்த பெட்டலோடைய இந்த கார்னருக்கு வந்திருக்கேன். இந்த கார்னரில் கொஞ்சம் வந்து பெட்டலோடைய ஷேப் சின்னதாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜர்தோசியோட சைஸை கம்மி பண்ணி இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு நல்லா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே எண்டு நாட் போட்டுடுறேன். உங்களுக்கு இன்னொரு பெட்டலும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச்சை நீங்கள் சாதி யூஸ் பண்ணி மட்டும்தான் போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் இதை கோரா யூஸ் பண்ணியும் இந்த லோடிங் ஸ்டிச் போடலாம். கோரா யூஸ் பண்ணி கொடுக்குற லோடிங் பார்க்க இன்னும் கிராண்டாக தெரியும்.
இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் வந்து நீங்கள் நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணுறதை விட ஆரி நீடிலில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நார்மல் நீடிலில் நீங்கள் ஜர்தோசியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஆரி நீடிலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஜர்தோசி நம்ம பெருசாக வச்சிட்டோம் அப்படின்னாலும் அந்த ஜர்தோசியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஜர்தோசியை வச்சு ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஜர்தோசியை ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நூலை வந்து 2 இழையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஜர்தோசியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஊசியில் த்ரெட்டை வந்து ஒரு இழையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜர்தோசியை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நூல்லேருந்து ஊசியை எடுத்துகிட்டு ஜர்தோசியை வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஊசியில் நூலை கோக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நூலை 2 பட்டையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக ஜர்தோசியை வெளியே எடுத்துகிட்டு உள்ளே போட முடியும். இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸுக்கு இந்த மாதிரி பெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். ஒரு பீகாக்கோடைய ஃபெதர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது ஃப்ளவர் டிசைன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு டெம்பிள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டெம்பிளில் ஏதாவது ஒரு லைனுக்கு இந்த மாதிரி லோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த லோட் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு பெட்டலில் போட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இப்போ இந்த பெட்டலும் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதே மாதிரி 3rd பெட்டலும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி லோட் ஸ்டிச் போடுறதுக்கு கம்பல்சரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அவுட்லைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி லோட் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணாதீங்க. அது ஷேப் மாறிடும், நல்லா இருக்காது. கண்டிப்பாக அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய அவுட்லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது ஷேப்பில் இந்த மாதிரி லோட் ஸ்டிச் போட்டு காட்டணும் அப்படின்னாலும் கேளுங்க, நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.